உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10,00,000 பரிசுகளை வெல்லுங்க. மின்வாரிய தேர்வில் ஒரு அதிரடி மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க தமிழக அரசு. அதன்படி பார்க்கும் பொழுது ஷூ அணிஞ்சிட்டு மின்கம்பம் ஏறலாம் அப்படிங்கிற ஒரு மாற்றம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், இதுக்கு முன்னாடி என்ன விதி இருந்துச்சு, எதனால அந்த விதி பின்பற்றப்பட்டுச்சு, இப்ப மாற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய மாற்றத்தை பத்தியும் சொல்லுங்களேன். மின்வாரிய கள உதவியாளருங்குவாங்க. அவங்களுக்கான பணிக்கான உடல் தகுதி தேர்வுல 30 அடி உயர மின் கம்பத்துல 8 நிமிடங்கள்ல ஏற வேண்டும். வெறும் காலில் ஏறணும் அப்படிங்கறதுதான் இதனுடைய விதியாக இருந்தது. தற்போது விதியில மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவங்க ஷூ அணிந்து மின்வாரிய கள உதவியாளர் பணிக்கான அந்த உடல் தகுதி தேர்வுல ஷூ அணிந்து அந்த 8 நிமிடங்கள்ல 30 அடி உயர மின்கம்பத்தை ஏறி அவங்க அதுல தேர்வு பெற்றா மட்டும்தான் அதற்கு அடுத்த கட்டமாக அதற்கான பணிகளுக்கான தொடர் நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்படும் அப்படிங்கறதா இதனுடைய அறிவிப்பாக இருக்கிறது. அந்த வகையில மின்வாரிய கள உதவியாளர் பணிக்கான உடல் தகுதி தேர்வுல மின்கம்பம் ஏற இறங்க தேர்வுக்கு ஷூ பயன்படுத்தலாம் அப்படிங்கறதா இதனுடைய விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டு தமிழ்நாடு மின்சார வாரியம் இதற்கான உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. இதன் காரணமாக 1850 கள உதவியாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணிகள்ல தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி ஈடுபட்டிருக்கிறது. அந்த வகையில தான் ஷூ அணிந்து 30 அடி உயர மின்கம்பத்தை 8 நிமிடங்கள்ல ஏற வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனையை தளர்த்தி அதுல ஷூ அணிந்து பங்கேற்கலாம் அப்படிங்கறதுதான் தற்போது விதிகள் என்பது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத கூடுதல் தகவலாக உள்ளது. ஓகே, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். ஷூ அணிஞ்சு மின்கம்பம் ஏறலாம், 8 நிமிடங்களுக்குள்ள 30 அடி மின்கம்பத்தை ஏறுறதுக்கு ஷூ அணிஞ்சுக்கலாம்ன்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க மின்வாரிய தேர்வில். இதனுடைய முக்கிய செய்தியை பார்த்தோம். விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கினார். உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10,00,000 பரிசுகளை வெல்லுங்க.